நம்ம சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லோக்கல் சங்கி பாண்டே சார் பேசுகிற பேச்சே வேறு விதமாக இருக்குது. பார்க்குறீங்களா? முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆஃப்டர் டெல்லி பாருங்கள். மக்களுக்கு உண்மை 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிற உண்மை. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு. அவ்வளவுதானே. நீங்க நிதி இருக்கா இல்லையா? நிதி இருக்கும். நான் உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் காசு இருக்கு, உங்கள்கிட்ட 10,000 இருக்கு, உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் லோன் இருக்கு. என்கிட்ட 10,000 இருக்குன்னு சொல்லுவீங்களா, 10 லட்சம் லோன் இருக்குன்னு சொல்லுவீங்களா? 10,000 உண்மையில 10 லட்சம் லோன் தான் முக்கியம். அதை நீங்க அடைக்கணும், அதான் முக்கியம். அப்ப நீங்க தமிழ்நாடு அரசு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குது, ஆனா 10 லட்சம் கூட கடன் இருக்குது. அப்ப நீங்க 10 லட்சம் கோடி எப்படி அடைப்பீங்க? எப்ப அடைப்பீங்க? அடைக்கிறதுக்கான வழி என்ன வச்சிருந்தீங்களா? 5 ஆண்டு ஆட்சி இருந்தீங்க, வச்சிருந்தீங்களா? கடன் அடைக்கிறதுக்கான ஒரு தீர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சா? இனிமேலாவது இருக்குதா? அப்பதான் திரு விஜய் அவர்கள் குறிப்பிடுறார், நானு நிதி நிலைமை என்னன்னு பாக்குறேன், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், உங்கள்கிட்ட நேர்மையா இருக்கிற பதிவு பண்றேன், எனக்கு அவகாசம் கொடுங்க, என்னை நம்புங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா திமுக உள்ளிட்ட கட்சியில் இதை எழுப்புவாங்க. நாளைக்கு அதிமுக எழுப்பும், பாஜக எழுப்பும், எல்லா கட்சியும் இருப்பாங்க. தோழமை கட்சியிலே எழுப்பலாம். அப்போ கட்சிகள் எழுப்பிட்டாங்கன்னு மக்கள் உணர்ச்சி பண்றாங்க. ஆமாப்பா, விஜய் வேற சொன்னாரு, வேற செய்யறாரு, போ சரிப்பா, இவரு ஒரு அரசு தான் நினைச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் தேங்க். ரொம்ப நேர்மையான வெளிப்படையான கமெண்ட், அது ரொம்ப சரியான கமெண்ட். திமுக தலைவர் சொல்லட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இல்லைன்னு. எப்படி டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசின பேச்சு எப்படி இருக்கு அந்த சங்கி பாண்டி சாரு, இப்போ எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் தவறாரா? இன்னும் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.